நல்வாழ்த்துக்கள் ஜி. ஜி நல்வாழ்த்துக்கள் இப்போ ஜி. நிறைய இளைஞர்கள் மத்தியில் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப லோவாக இருக்குது ஜி. அது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான அட்வைஸ் சொல்லுங்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள். அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் தான் வருது. ஒரு சில பேருக்கு தான் அவங்களுக்கு வந்து பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அவன் தனக்குரிய வேலையை தேடி மனம் தளராமல் அவன் என்ன வாங்கணுமோ அது வரைக்கும் அவன் போய்கிட்டே இருப்பான். இப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இந்த மாதிரி. இன்னொன்றுன்னா பொருளாதாரம் இருந்தால் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட், உறவுகள் அதிகமாக இருந்தால் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி இதுலேயும் பல பிரிவு இருக்குது. நம்ம இந்த இடத்துல செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இளைஞர்கள் வளர்க்கணும்னு சொன்னால் தேடணும். முதல்ல வந்து தன்னை தேடணும், தன்னை ஓரளவு யாருன்னு புரியணும், இந்த யூனிவர்ஸை பற்றி ஓரளவு புரியணும், இந்த சொசைட்டியை பற்றி புரியணும், நம்ம உடம்பு எந்த அளவு பக்குவமாக இருக்குது, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஒத்து வருமானு முதல்ல நம்ம உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ஜாய் பண்ணும். பொதுவாக நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறதுக்கு இப்படி செய்வோம், நம்ம இப்படி கையை காமிப்போம். அப்படி கையை காமிக்கணும்னா இது வந்து யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸே என் கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த யூனிவர்ஸோடு நம்ம மிங்கிளாக தெரியணும். சூரியனை பார்த்தா அது பவர் தெரியணும், பூமியை பார்த்தா அப்படி பவர் தெரியணும், சந்திரனை பார்த்தா பவர் தெரியணும். மக்களை பார்த்தாலும் சரி, ஒரு கலெக்டரை பார்க்கணுமா எப்படி பார்க்கணும், ஒரு சாதாரண பாடமா எப்படி பார்க்கணும், ஒருத்தரை எப்படி பார்க்கணுங்கிறத முதற்கொண்டு நம்ம கற்றுக்கிட்டால் தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்கிறது இந்த சொசைட்டியில் வந்து இளைஞர்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்த்தவங்க பூராமல் இன்றைக்கி பெரிய ஆட்கள் தான். ஒரே ஸ்கூலில் தான் பில்கேட்டும் படிக்கிறாரு, அதே ஸ்கூலில் நல்லா ஒருத்தன் படிக்கிறான். நல்லா படித்தவன் பில்கேட் கீழே இருக்கிறான், அவன் மேலே இருக்கிறான். இதில் ரெண்டு பேரும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் மாறுது. ஒருத்தர் புக்கை மட்டும் நம்பினார், ஒருத்தர் சொசைட்டியவும் தன்னையும் நம்பினார், அதெல்லாம் வின் பண்ணார். செல்ஃப் கான்ஃபிடென்ட்ங்கிறது தன்னை நம்புறது, இந்த சொசைட்டியை வந்து நம்மளிலேருந்து அளந்து கணக்கு போடுறது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி முத்ரா பண்ணலாம். அதாவது ரெண்டுமே நம்ம சேர்த்து வச்சோம் நம்ம பண்ணலாம். இல்லை சிங்கிளாகவும் நம்ம வந்து லிங்க முத்ராங்கிற ஒரு முத்ராவையும் நம்ம சாதாரணமாக போடலாம். இல்லைன்னா மேருதண்டான்னு சொல்லுவாங்க. மேருதண்டான்னா கீழேருந்து மேல் நோக்கி போகிறது. இதை முட்டில் வச்சு வஜ்ராசன பொசிஷனில் வச்சு இந்த பொசிஷனில் உட்காந்தோம்னாலுமே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து முத்ரா மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் தியானத்து மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். பிராணாயாம பயிற்சியில் இன்க்ரீஸ் ஆகும். குரு தொடர்புகள் இந்த மாதிரி தொடர்புகளையுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்குரிய வழிமுறைகள். இதை வந்து கற்றுக்கிறது அல்லது நீங்கள் பக்கத்தில் இது தெரிஞ்சவங்கள்ட்ட கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.